ஒரு ஆட்டு மந்தை தன்னோட தலைவன் கிட்ட எனக்கு சாப்பாடு இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. தலைவனும் தன்னோட மக்களுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் சாப்பாடு தேட காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓனாய் அவரை வழிமறைச்சு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குது. அவரும் தன்னோட கஷ்டத்தை சொல்ல அந்த ஓனாய் அவர்கிட்ட நான் உனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுறேன், அங்கே உனக்கு சாப்பாடு எப்பயும் இருக்கும், ஆனால் உன மக்கள் எனக்கு தரணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ஆடு தன்னோட இடத்துக்கு நிறைய சாப்பாடை போய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட மனைவி வந்து கேட்குறாங்க இந்த சாப்பாடு எப்படி கிடைச்சிது. கிரிஞ்சு. Everybody wants to make money in the market. Banking is just about gambling on these numbers. நிறைய கனவுகளோட நிறைய ஆசையோட சாதிக்கணுன்ற வெறியோட. It just made me sick to see how people are losing money because they don't understand the business. ஆனால் அந்த கனவோட ஒருத்தர் விளையாடுனா. Everything we do is tactical. We have a plan, we have agenda, and we carry out that plan. Somebody who is playing with our money. If I wanted to wipe out 6 bids, I'd take 2 phones, my partner would take 2 phones, and the guy on the other side of me would take 2 phones, and we'd go 1, 2, 3, ready, and we'd all hit 6 market makers instantaneously to wipe out their bids. Who's playing with our dreams. You gotta understand that when you're buying that sub-penny paper, there's someone like me who has 1 billion shares of it. யார் இந்த பீப்புள், வாட்ஸ் தர் மோட்டிவ், இது நம்மளை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் வாட்ஸ் த சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். சோஃபா நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிப்பீங்க, பட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஸ்கிராப் when you come to know the real market players. In this video, you're going to learn the key players who rule the markets, who makes liquidity, who manipulates, as well as who helps the market. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க, ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நான் தாங்க சப்ளையர் மாதிரி எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சிருக்கேன். மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. குழப்பமா இருக்குல்ல? They are called market makers. மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யார், இவங்களோட ஜாப் என்ன, இவங்க எப்படி மணி மேக் பண்ணுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி நம்மளை மேனிபுலேட் பண்ணுறாங்க. லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யார்? நேம்லேயே தெரியுது, இவங்க தான் மார்க்கெட்டை மேக் பண்ணுறாங்க, அதாவது மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் மார்க்கெட் forex மார்க்கெட். அதுக்காக forex மார்க்கெட்டில் மட்டும்தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, எல்லா மார்க்கெட்ஸ்லையும் இருக்காங்க, ஈவன் இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும். சரி, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ்லாம் தருதில்ல, அது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்லாம் பை ஆர் செல் ட்ரேட் பண்ணுறதுலாம் நினைக்கிறீங்களா? நோ. நம்மளாம் பை ட்ரேட் பண்ணால் ஒரு கேண்டில் கூட மூவ் ஆகாது. ஒரு வேளை மார்க்கெட்டோட எல்லா ரீட்டைலர்ஸும் ஒரே டைமில் பை பண்ணால் லைட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டெல்லாம் யார் மூவ் பண்ணுறா, அது forex மாதிரி $6 trillion உள்ள மார்க்கெட் கேப்பை யார் மூவ் பண்ணுறா, அவங்கள தான் நம்ம மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்கிறோம். மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த சார்ட்டை பாருங்களேன், அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட் இல்லை, ஒரு ரேஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, லிட்டரலாக இட்ஸ் ஃப்ளாட். இந்த மாதிரி மார்க்கெட் இருந்தால் நீங்கள் பை ஆர் செல் ட்ரேட் எடுப்பீங்களா? யாருமே எடுக்க மாட்டோம். திஸ் இஸ் வேர் மார்க்கெட் பிளேயர் plays a vital role. இந்த மாதிரி மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. They either buy or sell to move the market so that other participant like us enters into the market. பட் இந்த மாதிரி பண்ணுறதுல இவங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது கவுண்டர் பார்ட்ஸ்ட்டு அந்த ஆர்டர்ஸ் எடுக்க யாராவது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் $1 million ஒருத்தான ஷேர்ஸை பை ஆர்டர் போட்டுட்டேன், மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு, இப்போ நான் செல் பண்ணணும். பட் ஆப்போசிட் சைடில் என்கிட்ட பை பண்ண யாருமே இல்லைனா அப்போ நான் யார்கிட்ட செல் பண்ணுவேன்? ஸோ தே ஆர் டேக்கிங் த ரிஸ்க். இப்படி பண்ணுறதுனால இவங்க எப்படி மணி மேக் பண்ணுவாங்க? ஆப்வியஸாக கம்மி ப்ரைஸில் பை பண்ணி அதிக ப்ரைஸ் செல் பண்ணும்போது அது அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் அதை தாண்டி தே ஆர் மேக்கிங் மணி ஃப்ரம் த ஃபீஸ் அண்ட் தட்ஸ் கால்ட் ஸ்ப்ரெட். அண்ட் இந்த ஃபீஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவே. forex ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே பிட் ஆர் ஆஸ்க் ப்ரைஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லுக் அட் தி ஸ்டார்ட். இந்த பேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.09061. இப்போ நான் பை ஆர்டர் போட்டால் என்னோட ஆர்டர் 1.09071 தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஸ்ப்ரெட்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மார்க்கெட் மேக்கர்ஸும் இந்த ஸ்ப்ரெட்டை தான் ஃபீஸாக வாங்குறாங்க. லைக் மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட லைட்டாக ப்ரைஸ் அதிகமாக வச்சு வைப்பாங்க. இதுதான் ஒரு மார்க்கெட் மேக்கரோட ஆக்சுவல் பிஸ்னஸ் மாடல். But the problem is they'll also manipulate, which comes to the next topic, market manipulation. First one, creating fake volume. See, in already சொன்னதா market makers are taking huge risk when the market is in range. For example, let's take Euro USD and the market is flat, and these players are placing a huge buy order, which means they're actually buying from the people. இது கூட ரிஸ்க் கிடையாது, பிகாஸ் இவங்க கிட்ட யாருமே செல் பண்ணனா இவங்கள பை ஆர்டரே போட முடியாது. பட் the problem is once they bought a pair and அந்த பேருமே மூவ் ஆகிடுச்சு, இப்போ இவங்க செல் பண்ணும். பட் ஆப்போசிட்ல யாருமே இவங்க கிட்ட பை பண்ணனா they'll be in huge trouble, and this is where manipulation kicks in. Let's say ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணா நம்மளமா ரீட்டைலர்ஸ் எல்லாருமே போயிட்டு பை ஆர்டர் எடுப்போம். ஸோ these people will place a huge buy order and they'll make the market to break the resistance so that you people buy and these people sell. அவ்வளோதாங்க மேட்ரு.
பையர்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு கவலையே கிடையாது, பிகாஸ் மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் வேர் மோர் ஃபேக் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். நீங்கள் பை பண்ணுறதுனால தான் இவங்க மார்க்கெட்டை மேலே மூவ் பண்ணி உங்ககிட்ட செல் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், யூ ஹேவ் டு கம்பைன் போத் ரீட்டைல் கான்செப்ட்ஸ் அண்ட் ICT கான்செப்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைஸ் பெட்டர். அண்ட் அதுக்கெலாம் இந்த பேசிக்ஸ் தெரியணும். ரெண்டாவது, டம்பிங் ஸ்டாப் லாஸஸ். மார்க்கெட் மேக்கர்ஸ் கிரியேட் லிக்விடிட்டி பை மேக்கிங் த மார்க்கெட் டு ஹிட் மேஜர் ஸ்டாப் லாஸஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ் ஸோ தட் இவங்க கம்மி ப்ரைஸில் பை ஆர் செல் ட்ரேட் பண்ண முடியும். லெட்ஸ் see this with an example. Let's take this chart Euro USD. இப்போ இந்த சார்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இஃப் மார்க்கெட் பிரேக்ஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ், நம்மளமா ரீட்டைலர்ஸ் எல்லாரும் பை ட்ரேட் எடுப்பாங்க. அண்ட் இவங்க ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பாங்க? நியர்பை ஸ்விங்ஸ். நவ் வாட் இஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் வில் டூ இஸ், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ஒரு $20 million செலவாகுதுன்னா they'll invest and they'll make the market to break the resistance. But once resistance break ஆனதும் we people will enter into the trade, which means we are actually buying from them and they're selling. So அவங்க கிரியேட் பண்ண liquidity இங்கே கம்ப்ளீட்டாக வைப் ஆயிடுச்சு because they sold. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகும். இப்போ இந்த சார்ட்டில் நியர்பை ஸ்விங்ஸ் 3 இருக்குது, அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டாப் லாஸ் ஃபார் ரீட்டைலர்ஸ். இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம், which means we are actually selling or buy trade for loss. இப்போ நம்ம செல் பண்ணால் யார் அந்த ட்ரேடை பை பண்ணுறா? மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் வேணும்னே பீப்புளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வைக்கிறது மூலியமா இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அதே பேரை கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும். அதாவது we are closing the trade for loss, which means these market makers are actually buying the same pair at less price. நீங்கள் வேணால் பாருங்கள், மார்க்கெட் எல்லாரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. எப்படி மாசா ஒரு $20 million செலவு பண்ணி என்னால் $60 million மேக் பண்ண முடியும்னா யார் தான் பண்ண மாட்டாங்க? இப்போ நான் சொல்கிறது பார்த்துட்டு யாரும் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, பிகாஸ் நம்மளோட ஃபினான்ஷியல் அட்வைசர். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை நாலேஜ். மூணாவது, பார்ட்னர்ஷிப் வித் ப்ரோக்கரேஜஸ். இதை நான் என்னோட வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரோக்கர்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸும் பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்மளை மேனேஜ் பண்ணுறாங்க. என்னோட வீடியோலேயே forex ப்ரோக்கரே ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் தான் சொல்லியிருக்கேன். அதாவது இவங்களே நிறைய மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கே பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதோ அதை நம்ம கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, ஸோ தட் வில் ட்ரேட். பட் ப்ரோக்கர்ஸ்க்கு இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு தே ஹாவ் டு பே. பட் பே பண்ணுறதுக்கு பதிலாக they'll sell our order flow. இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு பை ட்ரேட் எடுக்கிறோம்னா நமக்கு ஆப்போசிட்டாக செல் பண்ணுறது யாருன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்கர். பட் இந்த சினாரியோவில் நமக்கு ஆப்போசிட்டாக செல் பண்ணுறது யாருன்னா மார்க்கெட் மேக்கர். இதை நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணலை, பிகாஸ் மேலே உள்ள 2 டாப்பிக்கை நீங்கள் கம்பைன் பண்ணால் உங்களுக்கே புரியும். சரி, அப்போ இவங்களாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, பிகாஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆக்சுவலி தேவை மார்க்கெட்டுக்கு டு கிரியேட் லிக்விடிட்டி அண்ட் தே ஆல்சோ ஹேவ் டு மேக் மணி. ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இங்கே யார் அதிக மணி வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பிஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கலாம், பட் ஒன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டதும் என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. திஸ் இஸ் ஜெம் கைஸ், யூ கான்ட் பீட் தம், இன்ஸ்டெட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஜாயின் வித் தம். இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், நிறைய வேஸ் இருக்கு அவங்க மணி மேக் பண்ண. சரி, இந்த வீடியோவில் தான் முடிஞ்சளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். Until then, bye. Relate a story which I said in the beginning with this concept. ஆட்டு மந்தையோட தலைவன் மார்க்கெட் மேக்கர்னா அப்போ அந்த ஓனா யாரு? பாய்.